இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நான் தப்பு பண்ணிட்டேம்மா. சக ஊழியருடன் ஏற்பட்ட நெருக்கம், தாயிடம் கதறிய இளம்பெண், கங்கையில் முடிவுக்கு வந்த காதல், விபரீதத்தில் முடிந்த தகாத வாழ்க்கை. சென்னை மயிலாப்பூருக்கு அருகே உள்ள ஆர்கேபுரம் பகுதியை சேர்ந்தவர் லோகநாயகி. 38 வயதான இவர் ஹோட்டல் ஒன்றில் சூப்பர்வைசராக வேலை செய்து வந்தார். இவருக்கும் சதானந்தம் என்பவருக்கும் கடந்த 2005ஆம் ஆண்டில் திருமணம் நடந்தது. இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் லோகநாயகிக்கு தன்னுடன் பணியாற்றும் கோவையை சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர். ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்த இவர்களது குடும்பத்தில் காலப்போக்கில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு வந்தது. இதனால் கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இத்தகைய சூழலில் கடந்த 2019ஆம் ஆண்டு தனது கணவர் குழந்தைகளை விட்டு பிரிந்து லோகநாயகி கிருஷ்ணகுமாருடன் சென்று விட்டார். இவர்கள் இருவரும் குன்றத்தூர் வேம்புலியம்மன் கோவில் தெருவில் வாடகைக்கு வீடு எடுத்து தனியாக வசித்து வந்தனர். இந்நிலையில் தங்களுடைய தேவைக்காக ஓட்டல் ஒன்றிலும் தனியார் நிறுவனத்திலும் வேலை பார்த்து வந்த லோகநாயகி தன்னுடைய மகள்களையும் அடிக்கடி பார்த்து வந்துள்ளார். இதனிடையே கடந்த 4 ஆண்டுகளாக ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்த கிருஷ்ணகுமாருக்கும் லோகநாயகிக்கும் காலப்போக்கில் பிரச்சனைகள் ஏற்பட தொடங்கியது. ஆரம்பத்தில் லோகநாயகி மீது பாசமாக இருந்து வந்த கிருஷ்ணகுமார் நாளடைவில் அவர் மீது எரிச்சலடைய தொடங்கினார். அதே நேரத்தில் கிருஷ்ணகுமாருக்காக தனது முதல் கணவரை விட்டு வந்த லோகநாயகிக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. நாளுக்கு நாள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் போக்கு ஒரு கட்டத்தில் உச்சத்தை எட்டியது. அப்போது தனது கோர முகத்தை வெளியே காட்டிய கிருஷ்ணகுமார் லோகநாயகியை அடித்து துன்புறுத்தியுள்ளார். இதனால் மனமுடைந்த லோகநாயகி தன்னுடைய அம்மா கற்பகத்தை தொடர்பு கொண்டு, அம்மா, நான் தப்பு பண்ணிட்டம்மா, இவன் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான், நான் பண்ண தப்புக்கு இவன் கையால் தான் எனக்கு சாவு என கண்ணீர் விட்டு கதறியபடி பேசியுள்ளார். இத்தகைய சூழலில் கடந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி லோகநாயகி பூட்டிய வீட்டுக்குள் அரை நிர்வாணமாக சடலமாக கிடந்தார். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் குன்றத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உயிரிழந்த லோகநாயகியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது லோகநாயகியின் உடலில் கழுத்து பகுதி நெரிக்கப்பட்டதற்கான தடயங்கள் இருந்தது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து குன்றத்தூர் போலீசார் இன்ஸ்பெக்டர் வேலு தலைமையிலான போலீசார் கிருஷ்ணகுமாரை வலைவீசி தேடினர். தொடர்ந்து கோவையில் உள்ள கிருஷ்ணகுமாரின் வீட்டிலும் நண்பர்களிடமும் அவர் வேலை பார்த்த ஓட்டல் உள்பட பல இடங்களில் போலீசார் விசாரித்தனர். ஆனால் கிருஷ்ணகுமார் குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இதற்கிடையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் உள்ள கங்கை நதியில் தமிழக இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். இதை அடுத்து அந்த சடலத்தை மீட்ட காசி போலீசார் உயிரிழந்த நபர் யார் என்பது குறித்து சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவர் வைத்திருந்த பையில் ஆதார் அட்டை உள்ளிட்ட அடையாள அட்டைகள் இருந்தது தெரிய வந்தது. இதனை வைத்து விசாரித்ததில் உயிரிழந்த நபர் குன்றத்தூரில் காதலியை கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த கிருஷ்ணகுமார் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து கிருஷ்ணகுமார் தற்கொலை செய்து கொண்ட தகவல் குன்றத்தூர் போலீசாருக்கு தெரிய வந்ததை அடுத்து அதனை அவர்களும் உறுதி செய்தனர். இத்தகைய சூழலில் லோகநாயகியின் கொலை வழக்கில் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக குன்றத்தூர் போலீசார் காசிக்கு விரைந்துள்ளனர். தற்போது காதலியை கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த இளைஞர் காசியில் உள்ள நதியில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குன்றத்தூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.